ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக பார்க்குறது வந்து ஃபேட்டி லிவர்னால லிவர் ஒர்சன் ஆகுதுங்க. இந்த ஃபேட்டி லிவர் எதனால சார் வருது? ஒரு புவர் லைஃப் ஸ்டைலும் ஒரு இம்ப்ராப்பர் ஈட்டிங் ஹேபிட்ஸ்னால தான் ஃபேட்டி லிவர் அதிகமாக இருக்கிறது. லைக் இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, லிவர் தானே அது டக்குன்னு வளர்ந்துரும், அது ஈஸியா இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெத்தாஜிக்னஸ்ல இருப்பாங்க. ஆல்கஹால் எடுத்துக்கும் போது அவங்களோட லிவரே ஹெல்த்தியாக இருக்காது. ஒரு அஃபெக்டட் லிவருக்கு வந்து ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிட்டே வந்துடும், ரீஜெனரேட் ஆக முடியாது. லிவர் பாதிப்புக்கு உண்டான அறிகுறிகள் வேற என்னன்னா, அன்எக்ஸ்பெக்டட் வெயிட் லாஸ் இருக்குங்க. மசில்ஸ்லாம் வீக் ஆயிரும், வெயிட் லாஸ் இருந்துட்டே இருக்கும். எக்ஸசிவ் லெத்தார்ஜினஸ், லைக் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க, டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த லிவர்னால பாதிக்கப்படுறது எந்த ஏஜ் குரூப் நிறைய பாதிக்கப்படுவாங்க? இப்போ ஃபேட்டி லிவர் வந்து ரொம்ப யங் ஏஜ் குரூப்ல இருந்தே இருக்கு. லைக் 25 இருந்து ஃபேட்டி லிவர் பார்க்க முடியுது. அதாவது ஏஜிங்னால மட்டும் லிவர் எஃபெக்ட் ஆகாது. 80 இயர்ஸ்ல ஹெல்தி லிவர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி 30 இயர்ஸ்ல ஃபேட்டி லிவர் இருக்கிற குரூப்பும் நிறைய பேர் இருக்காங்க. லிவர் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ண லிவரும் அஃபெக்ட் ஆயிரும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டனால மட்டும் இப்போ புது லிவர் வந்து ஆல்கஹால் அஃபெக்ட் பண்ணாதுன்ட்டு இல்லை இல்லைங்களா? புது லிவராக இருந்தாலும் அது ஆல்கஹால் திரும்ப எடுத்துக்கிட்டாங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். Hello everyone, welcome to our podcast. This is Vichi Shruti. இன்னைக்கு என் கூட டாக்டர் ஜெயபால். He is a consultant surgeon in HPB, GI surgery and liver transplantation. So liver குறித்து நிறைய டவுட்ஸ் அண்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் குறித்து நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வெல்கம் டு அவர் ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. கிரேட். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நிறைய ஆல்கஹால் குடிச்சா லிவர்ல பிரச்சனை வரும், மஞ்சக்காமல் வரும், நம்ம வந்து சர்ஜரி பண்ணணும். பட் அதை தவிர்த்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா லிவர்ல நமக்கு சர்ஜரி பண்ற அளவுக்கு பிரச்சனை வரும்? ஆல்கஹால் இல்லாமல் வேறு என்ன காரணங்கள்னால லிவர் பாதிக்கப்படலாம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ், அதுவும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக பார்க்குறது வந்து ஃபேட்டி லிவர்னால லிவர் ஒர்சன் ஆகுதுங்க. ஃபேட்டி லிவருங்கிறது லிவரில் கொழுப்பு பிடிஞ்சு அதுவே அந்த ஃபேட்டி லிவரோட ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணுறது தான் ஃபேட்டி லிவர். அது ஃபேட்டி லிவராக மட்டும் இல்லாமல் அதுவே சிரோசிஸ் ஸ்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடலாங்க. ரெண்டாவது சுகர், அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் இருந்ததுன்னா அதுவும் லிவர் அஃபெக்ட் பண்ணலாம். அப்புறம் ஹெப்படைட்டிஸ் பிசிங்கிற சில வைரஸஸ் மூலமாகவும் லிவர் அஃபெக்ட் ஆகலாங்க. ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் இன்னும் இருக்குது, ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாமே லிவர் அஃபெக்ட் பண்ணுற ஆல்கஹால் இல்லாமல் மற்ற காரணங்களில். அதெல்லாம் இப்போ ரொம்ப காமனாக ஒரு லைஃப் ஸ்டைல் இஷ்யூவாக பார்க்குறது ஃபேட்டி லிவர்னாலையும் அந்த ஃபேட்டி லிவர்னால ஒர்சன் ஆகிற லிவர் ப்ராப்ளம்ஸ் தான். இந்த ஃபேட்டி லிவர் எதனால சார் வருது? ஒரு புவர் லைஃப் ஸ்டைலும் ஒரு இம்ப்ராப்பர் ஈட்டிங் ஹேபிட்ஸ்னால தான் ஃபேட்டி லிவர் அதிகமாக இருக்கிறது. லைக் ஓவர் ஈட்டிங்னால, இல்லை அன்ஹைஜீனிக் ஃபுட் ஹேபிட்ஸ்னால, அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ்னால நிறையா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறாங்க, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, அண்ட் இன்னெடிக்வேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைசஸ் இல்லாமல் இருக்கிறது, டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலும் ஒரு புவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ்னாலையும் ஃபேட்டி லிவர் இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னாலே அது சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி, அது பண்ணாலே உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது மித்தா இல்லை, அதை பற்றி சொல்லுங்க. அது ஒரு மிஸ்கன்செப்ஷன் அண்ட் மித் தான். சரி, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதே அவங்கள வந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப கொண்டு வர்றதுக்கு தான். இப்போ கரண்ட் ஸ்டேட்டில் டிரான்ஸ்பிளான்ட்க்கு வந்து 95 to 97% சக்ஸஸ் ரேட்ஸ் இருக்குங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து அவங்களோட டிசீஸ்லேருந்து சரியாகி அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு, அவங்க முன்னாடி எந்த ஒர்க்கில் இருந்தாங்களோ, எந்த லைஃப் ஸ்டைல் இருந்தாங்களோ அந்த லைஃப் ஸ்டைலுக்கு அவங்கள பழைய மாதிரி திரும்ப கொண்டு வர்றது தான் டிரான்ஸ்பிளான்ட்டுங்க. அண்ட் இட்ஸ் அ சேஃப் ப்ரொசீஜர் அண்ட் லாங்கிவிட்டியும், லைக் அவங்களோட நேச்சுரல் லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்கணுமோ அது போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் அதுவும் அச்சீவ் ஆயிரும். இனிஷியல் ரெக்கவரிக்கு அப்புறம் they are going to live a normal life as compared to anyone else. ஓகே. ஸோ இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ராசஸ் எப்படி சார் நடக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து டிசீஸ் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், இன்னொன்று லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். டிசீஸ் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா யாராவது மூளைச்சாவு அடைஞ்சிடறாங்க, லெட் இட் பி பிகாஸ் ஆஃப் அன் ஆக்சிடென்ட், இல்லை வந்து ஏதோ ஒரு பிரெயின் இன்ஜுரினால மூளைச்சாவு அடைஞ்சிடறாங்க. அந்த பேஷண்ட்டோட ஃபேமிலி வந்து உறுப்பு தானத்துக்கு, ஆர்கன் டொனேஷனுக்கு முன் வர்றாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு அலோகேஷன் பாலிசி இருக்குது. டிரான்ஸ்டான்கிற கவர்மெண்ட் பாடி மூலமாக அந்த அலோகேஷன் பாலிசி மூலமாக லிவர் கிடைக்கும். அது ஒரு வகைங்க. இன்னொன்று வந்து அதில் வந்து டிமாண்ட் வர்சஸ் சப்ளை டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். அதாவது நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க வெயிட்டிங்கில், வேறஸ் டிசீஸ் டொனேஷன்ஸ் நடக்கிறது கம்மியாக தான் இருக்கும். 10 பேஷண்ட்க்கு ஒரு டொனேஷன் தான் இருக்கும். ஸோ அதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை டைட் ஓவர் பண்ணுறதுக்கு தான் லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிற கான்செப்டே வந்தது. லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னா நம்ம ரத்த சங்கத்துக்குள்ளே இருக்கிற யாராவது ஒருத்தர், அவங்க வந்து ஒரு 50 வயசு கம்மியாக, அவங்களுக்கு சுகர் இல்லாமல் ஒரு ஹெல்தி பர்சனாக இருக்காங்கன்னா அவங்க சேஃபாக அவங்களோட ஹாஃப் லிவரை டொனேட் பண்ண முடியும். லைக் ஒரு கிட்னி எப்படி கொடுக்க முடியுதோ அந்த மாதிரி லிவரில் ஒரு ஹாஃப் வந்து கொடுக்க முடியும். கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் லிவருக்கு வந்து ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ கொடுக்குறவங்களுக்கும் ரீஜெனரேட் வளர்ந்துரும், ஸோ வைக்கிறவங்களுக்கும் ரீஜெனரேட் ஆகிக்கும். ஓகே. பட் ஆனால் அதில் ரிஸ்க் அதிகமா சார்? இல்லைங்க, இல்லை. அந்த ரிஸ்க் குறைக்கிறதுக்கு தான் இப்போ சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சு, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் பெட்டர் ஆயிடுச்சுங்க.
அண்ட் அந்த டோனருக்கு எந்த ரிஸ்க்கும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக டோனருக்குமே ஒரு டீட்டெயில் எவாலுவேஷன் இருக்குது. அவங்க எல்லாமே மற்ற எல்லா ஆர்கன் சிஸ்டம்ஸும் நல்லா இருக்குது, எல்லா பிளட் டெஸ்ட்டும் நார்மலாக இருக்குங்கிறத உறுதிப்படுத்திட்டு தான் அவங்கள டோனராகவே செலக்ட் பண்ணிப்போம். ஓகே. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு தரவு எவாலுவேஷனுக்கு அப்புறம் வர்றனால ரிஸ்க் வந்து அதிகம் கிடையாது அதில். ஸோ ஃபேமிலிக்குள்ள நீங்க பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் அந்த ஓன் ஃபேமிலிக்கு பாதி லிவர் கொடுக்கறது? அதுதான் காமன் வே ஆஃப் டிரான்ஸ்பிளான்டேஷனும். ஓகே. இப்போ நம்ம ஒரு 5 லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற இடத்துல ஒரு டிசீஸ் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அண்ட் திரும்பி அந்த லிவர் நார்மலாக வளர்றதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும்? ஒரு 2 to 3 வீக்ஸ் டைம்லேயே வந்து ரீஜெனரேட் ஆயிருங்க நார்மல் ஹெல்தி லிவர் வந்து. வெரி சூன் வளர்ந்துரும். ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு நிறைய பேர் இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, லிவர் தானே அது டக்குன்னு வளர்ந்துரும், அது ஈஸியாக இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெத்தாஜிக்னஸ்ல இருப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் மஞ்சக்காமலை லிவரில் வரதெல்லாம் எந்த அளவுக்கு டேஞ்சராக இருக்கும்? ஏன் நான் ஃபஸ்ட்டு சொன்னும் போதுமே ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன், ஒரு ஹெல்தி லிவர் ரீஜெனரேட் ஆயிரும் வளர்ந்துரும்னு சொல்லிட்டு. ஆல்கஹால் எடுத்துக்கும் போது அவங்களோட லிவரே ஹெல்த்தியாக இருக்காதுங்க. ஒரு அஃபெக்டட் லிவருக்கு வந்து ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிட்டே வந்துடும், ரீஜெனரேட் ஆக முடியாது. ஸோ அவங்க வந்து ஒருவேளை இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஒரு லிவர் இன்ஜுரியில் இருக்காங்க, ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா, ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து லிவர் ரெக்கவர் ஆயிருங்க. வேற அதுவே அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லிவர்னால ரெக்கவர் ஆக முடியாது, அது என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் ஆயிருங்க. என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸோட சிம்டம்ஸில் ஒன்று தான் ஜாண்டிஸ்ங்க. இப்போ ஜாண்டிஸ் வருதுனாலே அவங்க தேர் இன் என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ். ஜாண்டிஸ்க்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம லிவர் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்குறதுனால, இப்போ சிரோசிஸ் வந்துருச்சு, என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் வந்துருச்சுன்னா அவங்க எல்லாருக்கும் ஜாண்டிஸ் இருக்குங்க. ஓகே. அந்த ஜாண்டிஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் இனிஷியலாக இருக்கும்போது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம அது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகே. பட் நிறையா லிவர் ஃபெயிலியர் சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான் ஒன்லி வே அவுட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ லிவர்னால பாதிக்கப்படுற டிசீஸ்லாம் என்னென்ன சார்? லிவர் எதனால பாதிக்கப்படும்னு கேட்குறீங்களா? இல்ல லிவர்னால இப்போ ஜாண்டிஸ் அப்படிங்கிறது லிவர்ல பாதிக்கப்படுறதுனால ஒரு விஷயம், அது மாதிரி வேற என்னென்னலாம் சிம்டம்ஸ் கேட்குறீங்க? லிவர் பாதிப்புக்கு உண்டான அறிகுறிகள் வேற என்னன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி மஞ்சக்காமலை, ரெண்டாவது கால் வீக்கம் இருக்குங்க, வயிறு வீக்கம் இருக்கு, அன்எக்ஸ்பெக்டட் வெயிட் லாஸ் இருக்குங்க, மசில்ஸ்லாம் வீக் ஆயிரும், வெயிட் லாஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஸ்கின் டார்க் ஆயிரும், ஃபேஸ்லாம் முன்னாடி இருந்ததை விட டார்க் ஆயிரும், ட்ரை ஸ்கின் ஆயிரும், அண்ட் எக்ஸசிவ் லெத்தார்ஜினஸ், லைக் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க, டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, அண்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் வந்து மாறிடுங்க, டே டைம் ஸ்லீப்பினஸ் அதிகமாக இருக்கும், நைட் தூக்கம் வராது. சொல்றது நீங்க சொல்றதெல்லாம் எல்லாம் ரெகுலரா எங்களுக்கு நடந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கே. இது இல்ல வெயில்னால ஸ்கின் கலர் கம்மியாகிறது, நடுவில் திடீர்னு நம்ம வெயிட் லாஸ் ஆகுது, அந்த இது இருக்காதுங்க. நார்மல் ஆகிட்டு வருஷன் ஆகிட்டு திரும்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காதுங்க. அந்த வருஷனிங் வந்து அப்படியே கிராஜுவலாக இன்னும் வருஷம் தான் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டீங்கன்னாலும் லிவருக்கு அது ரொம்ப நல்லது அப்படின்னா அது என்ன சார்? ஒரு ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் தாங்க. நிறையா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், ஹோல் ஃப்ரூட்ஸாக, ஜூஸஸாக இல்லாமல் ஹோல் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கணும், தண்ணி நிறையா குடிக்கணும், நட்ஸு, ஹெல்தி ஃபேட்ஸ் லைக் ஃபிஷ்ஷில் இருக்கிறது ஒரு ஹெல்தி ஃபேட்டு, கீ யூஸ் பண்ணுறது ஒரு ஹெல்தி ஃபேட், அந்த மாதிரி எடுத்துக்கணும், சேச்சுரேட் பட்டர், கீ இதெல்லாம், ஆனால் எல்லாமே வித்தின் லிமிட்ஸ் தாங்க. அப்புறம் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸை அவாய்ட் பண்ணிக்கணும், லைக் வந்து ஆயில் ரியூஸ் பண்ணுறது, இந்த சீட் ஆயில்ஸ் எல்லாமே சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நிறையா இருக்கும், அந்த ஆயிலோட யூசேஜே குறைச்சிக்கணுங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறையா இருக்கணும், லைக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி டே டு டே ரொட்டீனில் ஒரு பார்ட்டாக இருக்கணும். அப்புறம் மில்லட்ஸை வந்து ரைஸுக்கு பதிலாக மில்லட்ஸை வந்து வாரத்தில் ஒரு 3 நாளாவது யூஸ் பண்ணிக்கணுங்க. அந்த மிக்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கணுங்க. இப்போ ரைஸ், வீட், மில்லட்ஸ் இது எல்லாமே ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ரொபோர்ஷனில் ஸ்ப்ளிட் ஆகிக்கணும். க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஓகே ஓகே சார். அண்ட் இந்த லிவர்னால பாதிக்கப்படுறது எந்த ஏஜ் குரூப் நிறைய பாதிக்கப்படுவாங்க அண்ட் எந்த ஏஜ்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது? மோர் தென் ஏஜ் காஸ் தாங்க. இப்போ ஃபேட்டி லிவர் வந்து ரொம்ப யங் ஏஜ் குரூப்ல இருந்தே இருக்கு, லைக் 25 இருந்து ஃபேட்டி லிவர் பார்க்க முடியுது, பிகாஸ் ஆஃப் தட் லைஃப் ஸ்டைல். இது ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம். ஸோ எப்போ அவங்க வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டு ஒரு அவுட் சைட் ஃபுட்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்களோ, அவுட் சைட் ஃபுட்டில் ஒரு 80% வில் பி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். அப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆயிருதுங்க. ஸோ செகண்ட் டிகேட்லேருந்து ஃபேட்டி லிவர் பார்க்க முடியுது. அதை வந்து கரெக்டான டைமுக்கு அட்ரஸ் பண்ணலன்னா அது வந்து ஓவர் த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் கிராஜுவலாக ஒர்சன் ஆகி தான் சிரோசிஸ் வர்றதுங்க. ஸோ இந்த ஃபேட்டி லிவர்னால ஒர்சன் ஆகிற சிரோசிஸ் வந்து 4th டிகேட்ல, அதாவது 40 to 50 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் அதிகமாக பார்க்க முடியுது. எகெயின் ஆல்கஹால் ஸ்மோக்கிங்கும் எர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சீக்கிரமே லிவர் டிசீஸ் வந்துடும். ஒரு குறிப்பிட்ட ஸ்பேனில், லைக் டிபெண்டிங் அப்பான் எவ்வளோ கன்சியூம் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் கன்சியூம் பண்ணிக்கிறாங்க பொறுத்து லிவர் டேமேஜ் வந்து சீக்கிரமே கூட வந்துடலாங்க. ஓகே. யங் ஏஜில் ஹெப்படைட்டிஸ் வந்தால் அவங்களும் எர்லி அடல்ட்ஹுட்லேயே இந்த ப்ராப்ளம் வந்துடலாம். ஸோ ரீசன் பொறுத்து
irrespective ஆஃப் த ஏஜ் எப்போ வேணாலும் லிவர் அஃபெக்ட் ஆகலாங்க. ஓகே ஓகே. அதாவது ஏஜிங்னால மட்டும் லிவர் அஃபெக்ட் ஆகாது. 80 இயர்ஸில் ஹெல்தி லிவர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி 30 இயர்ஸ்ல ஃபேட்டி லிவர் இருக்கிற குரூப்பும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே ஓகே. அண்ட் இப்போ இந்த லிவர்னால பாதிக்கப்படுறது வந்துட்டு இட்ஸ் ஏஜை தாண்டி இந்த பர்டிகுலர் ரீசனுக்காக ஆகுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் ஓவரால் ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படிதான். அதில் நான் காசஸ் சொல்லியிருந்த மாதிரி இப்போ ஃபேட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ஆல்கஹால் இன்டேக் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த ஹெப்படைட்டிஸோட இன்சிடென்ட்ஸ்லாம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ வேக்சினேஷன் அதிகமாகிடுச்சுங்க. அதை ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியுது, வந்தாலும் எர்லியராக ட்ரீட் பண்ணிக்க முடியுது. ஸோ இன்ஃபெக்ஷன் ஹெப்படைட்டிஸ்னால வரக்கூடிய லிவர் டிசீசஸ் வந்து குறைஞ்சிருச்சு இப்போ. ஓகே. அண்ட் கட் ஹெல்த்துக்கு இதுக்கும் இருக்கா சார் லிங்க்? ஒரு ஒரு கட் ஹெல்த் வந்து ஒரு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபேக்டருங்க. அதாவது ஒரு டைஜஷன் மட்டும் கட் ஹெல்த்தோட ஃபங்க்ஷன் கிடையாது. கட் ஹெல்த் வந்து அதில் குட் பாக்டீரியாஸ் நிறையா இருக்குங்க. அதுவே வந்து நியூட்ரியன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், விட்டமின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அது இம்யூனிட்டியை இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மெடிக்கல் டேர்ம். இன்ஃப்ளமேஷனுங்கிறது என்னென்னா நம்ம ஆர்கன் ஏதாவது டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு ஃபேக்டர் தான் இன்ஃப்ளமேஷன். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷனை கம்மியாக வச்சுக்கும் இந்த குட் ஹெல்த் பாக்டீரியாஸ்லாம் நல்லா நிறையா இருந்தால். ஸோ அதுக்கு நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் தான் வந்து அந்த குட் பாக்டீரியாஸை மெயின்டைன் பண்ணிக்கிறது. இப்போ நிறையா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம்னா குட் பாக்டீரியாஸோட இது குறைஞ்சிட்டே வருங்க. வேறு நிறையா வெஜிடபிள்ஸும் ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்துட்டோம்னா குட் பாக்டீரியாவோட ப்ராலிஃபரேஷன் வந்து பெட்டராக இருக்கும். அப்போ அது இன்னும் இம்யூனிட்டியை பெட்டராக இருக்கும், இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், ஃபேட்டி லிவர் வராமல் பார்த்துக்கும். இப்போ கட் ஹெல்த் மூலமாக தானே நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து சர்க்குலேஷனுக்குள்ள வருது, அதுதானே போய் லிவர் அஃபெக்ட் பண்ணுதுங்க. ஸோ இப்போ இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதனுடைய செகண்டரி டேமேஜ் தான் லிவர் மறுபடியும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ வாட் இஸ் த சக்ஸஸ் ரேட் ஆஃப் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்? ஒரு ஹெல்தி அடல்ட்ஸ்க்கு பண்ணும்போது 95 to 97% சக்ஸஸ் ரேட் இருக்கும். ஹெல்தின்னு நான் சொல்கிறது வந்து ரொம்ப சிக்காயிராமல், ஐசியூவில் இருக்கிறாங்க, பெட் ரிடனாக இருக்காங்க, அந்த ஸ்டேஜுக்கு போகாமல் ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜில் கூட்டிகிட்டு வராமல் இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது, லிவர் ஃபெயிலியர் சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம்னா 95 to 97% சக்ஸஸ் ரேட் இருக்கும். ஓகே. அண்ட் இப்போ நிறைய பேர்லாம் பார்த்துருப்போம், நிறைய ஆல்கஹாலிக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு லிவர் ட்ரீட்டும் பண்ணியிருப்பாங்க, ட்ரீட் பண்ணி குணமாகி வெளியே வந்திருப்பாங்க. பட் திரும்பி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் அது ஃபெயிலியர் ஆகுமா? ஆமாங்க. நம்ம முதல் தடவை இருந்த சிம்டம்ஸை விட திரும்ப ஆல்கஹால் எடுத்துக்கும் போது இன்னும் வருஷன் ஆயிரும். ஓகே. லிவர் அது புது லிவராக இருந்தாலும், அதாவது லிவர் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ண லிவரும் அஃபெக்ட் ஆயிரும். ஆல்கஹால் லிவரை அஃபெக்ட் பண்ணும், அது பாட்டம் லைனுங்க. அப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டனால மட்டும் இப்போ புது லிவர் வந்து ஆல்கஹால் அஃபெக்ட் பண்ணாதுன்ட்டு இல்லை இல்லைங்களா? புது லிவராக இருந்தாலும் அது ஆல்கஹால் திரும்ப எடுத்துக்கிட்டாங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். க்ளீன் ஹேபிட்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்டே பண்ணும். ஓகே. பேங்க்ரியாஸில் ஆல்கஹால்னால வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வந்து அக்யூட் பேங்க்ரியாட்டிஸ், கிரானிக் பேங்க்ரியாட்டிஸ்ங்கிற ரெண்டு கண்டிஷன். இப்போ ஆல்கஹால் எடுத்துக்கும் போது லிவர் அஃபெக்ட் ஆகிற மாதிரி பேங்க்ரியாஸும் ஈக்குவலி அஃபெக்ட் ஆகலாம். அக்யூட் பேங்க்ரியாட்டிஸ்னால் ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால அந்த பேங்க்ரியாஸ் வந்து ரொம்ப வீங்கி அதில் இருக்கிற நீரெல்லாம் வந்து வெளியில் வந்துடுறதுங்க. வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கெட்ட நீர் மாதிரி தேங்கி நின்றுக்கும். அது வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் கொடுக்கலாம், வலி கொடுக்கலாம், சாப்பிட முடியாத ஸ்டேஜ் கொண்டு வந்துடலாம், ஐசியூ கேர் தேவைப்படலாம், மல்டிபிள் இன்டர்வென்ஷன்ஸ் அண்ட் சர்ஜரிஸ் தேவைப்படலாம் அதை சரி பண்ணுறதுக்கு. இப்போ ரெக்கரண்ட்டாக மைல்டாக பெயின் வந்துட்டே இருக்குது, ஆனால் தே கண்டினியூ டு டேக் ஆல்கஹால்னா அப்போ வந்து அது கிரானிக் பேங்க்ரியாட்டிஸாக மாறிடும். அப்படின்னா பேங்க்ரியாஸே சுருங்கிடும். பேங்க்ரியாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம்ஸும் இன்சுலின் இதெல்லாமே இன்னும் குறைஞ்சிருங்க, அளவு குறைஞ்சிரும். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பேங்க்ரியாஸ் சுருங்கிறனாலேயே சுகரும் வந்துருங்க, டைஜஷன் எபிலிட்டியும் குறைஞ்சிரும், அண்ட் உள்ளுக்குள்ள நிறைய ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆயிரும். இது வந்து கிரானிக் பேங்க்ரியாட்டிஸ். இது இல்லாமல் பேங்க்ரியாட்டிக் கேன்சர்ஸும் வரலாங்க ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் அதிகமாக இருக்கும்போது. அன்ஃபார்ச்சுனேட்லி பேங்க்ரியாஸோட லொக்கேஷனால இது எதுக்குமே இப்போ அக்யூட் பேங்க்ரியாட்டிஸில் சிம்டம்ஸ் உடனே தெரிஞ்சிடும். வேற பேங்க்ரியாட்டிக் கேன்சரில் சிம்டம்ஸ் தெரியாது. இனிஷியலாக வேக் சிம்டம்ஸ் தான் இருக்கும். லைக் ஒரு கொஞ்சம் ஒரு லாஸ் ஆஃப் அப்படைட் இருக்கும், பசியின்மை, ஒரு கொஞ்சம் வெயிட் லாஸ் இருக்கும், ஒரு ப்ளோட்டிங், ஒரு மைல்டு பேக் பெயின், இது இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு வரும்போது தான் சிவியர் பேக் பெயின், எக்ஸசிவ் வெயிட் லாஸ், ஜாண்டிஸ் இதெல்லாம் வருங்க. இங்கே வர ஜாண்டிஸ் வந்து லிவர் டிசீஸில் வர ஜாண்டிஸ்லேருந்து டிஃப்ரெண்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாண்டிஸ்க்கு நிறைய காரணங்கள் இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு அந்த கட்டி வந்து பித்தக்குழாய பைல் டக்ட் கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால வர ஜாண்டிஸ். இது ஜாண்டிஸ் வருதுன்னா அதை எவாலுவேட் பண்ணுவோம் என்ன காரணம்னு சொல்லி. அப்போ சில டைம் நமக்கு இன்சிடென்டலாக பேங்க்ரியாட்டிக் கேன்சரும் டிடெக்ட் ஆகும், ஆனால் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்கும். ஓகே. அண்ட் இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ சர்ஜரிஸ், ரோபோட்டிக் சர்ஜரிஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் என்னென்ன சர்ஜரிஸ்லாம் சார் இருக்கு? லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் இப்போ வந்து டோனர் பண்ணுற ஹெப்படெக்டமி, பாதி லிவர் எடுக்கிறோம் இல்லைங்களா டோனர், அதை வந்து லாப்ரோஸ்கோபிக் அப்ரோச் மூலமாகவும் ரோபோட்டிக் அப்ரோச் மூலமாகவும் பண்ணிக்கலாம். ஏஐ சர்ஜரிஸ் கிடையாதுங்க. ஏஐ கைடட் சர்ஜரிஸ் வந்து இப்போ எவாலுவேஷன் ஃபேஸஸில் இருக்குது. லைக் அப்படின்னா
அது வந்து அனாட்டமியை மேப் பண்ணி கொடுத்துரும். ஓகே. நமக்கு அல்காரிதம்ஸ்க்கு வந்து இப்போ பேஷண்ட் ரிப்போர்ட் சொன்னோம்னா நமக்கு அது வந்து இந்த அல்காரிதம் அண்ட் டோனர் ரெசிபியன்ட் மேட்சிங் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. அதெல்லாம் இட்ஸ் நாட் சம்திங் நியூ ஆர் ஏ இஸ் டூயிங் சம்திங் நியூ அப்படி கிடையாது. ஓகே. நம்ம மெக்கானிக்கலாக பண்ணிட்டு இருந்த வேலையை சிம்பிளிஃபை பண்ணிக்குது. ஏ இஸ் நாட் டூயிங் சம்திங் நியூ ஆர் ரீப்ளேசிங் எனிதிங் விச் இஸ் எக்ஸிஸ்டிங். பட் நம்ம ஒரு ஒரு லாங் மில்க்கு அப்புறம் பண்ண வேண்டிய ஒரு வேலையை இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக ஏதுவாக ஃபைல் பண்ணி கொடுத்துரும். ஓகே. அண்ட் இப்போ லிவர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ இல்லை சர்ஜரி பண்ணியிருக்காங்களோ இந்த விஷயங்கள்லாம் அவங்க தவிர்க்கணும் அப்படின்னா என்னென்ன சார்? லைஃப் ஸ்டைலாகவும் இல்லை ஃபுட் ஹேபிட்னாலுமே? ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாதுங்க. ஓகே. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஆயில் இன்டேக் அண்ட் ஃபேட் இன்டேக்கை குறைச்சிடணும். சுகர்ஸை கட் பண்ணிடணும். சுகர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கல்ப்ரேட். ஏன்னா எக்ஸஸ் சுகர் எடுத்துக்கிறது திரும்ப உள்ளே போய் லிவரில் ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அண்ட் சுகரை கட் பண்ணிடணுங்க. ஓகே. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்பல்சரியாக டெய்லியும் இருக்கணும். அண்ட் நிறைய வாட்டர் எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கணும். ஓகே. ஓகே. அண்ட் இப்போ இந்த சர்ஜரிஸ் எல்லாமே இருக்குல்ல சார், எந்த அளவுக்கு சார் இது பெயின்லெஸ்ஸாக இருக்கும்? நிறைய பேர் பெயினா இருக்கும்னு நினைச்சு பயந்துட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக கேட்குறேன். பெயின் வந்து லெட் இட் பி லேப்ரோஸ்கோபி அண்ட் ரோபோட்டிக்ல பண்ணும்போது அதனுடைய இம்பார்ட்டன்ட் எய்மே பெயின் குறைக்கிறது தான். சின்ன ஹோல்ஸ் மூலமாக பண்ணும்போது ஓப்பன் பண்ணுற அளவுக்கு பெயின் இருக்காது. சில பேர்த்துக்கு லேப்ரோஸ்கோபி அண்ட் ஓப்பன் சர்ஜரி பண்ணுறது ஃபீஸிபிளாக இருக்காது. அவங்களுக்கு பெயின் அடிக்குவேட்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொல்ல இந்த மாதிரி பிசிஐ பம்ப்ஸ் இருக்குது. அனாலிசிக்ஸ் நிறையா அடிக்குவேட் அனாலிசிக்ஸ் கொடுத்துக்க முடியும். சேஃபாகவும் அவங்கள பெயின் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும் மெடிகேஷன்ஸும் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ வலினால யாரும் சர்ஜரிக்கு அப்புறம் கஷ்டப்பட மாட்டாங்க. ஓகே. இன்ஃபேக்ட் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது கேட்டோம்னா உங்கள் ப்ராசஸ் ஆஃப் ரெக்கவரியில் வலினால நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னா யாருமே அதை வலின்னு கஷ்டப்பட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே. பட் ஸ்டிச்சஸ் ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ணி அந்த மாதிரி ப்ராசஸில் தான் இருக்குமா இல்லை லைக் எண்டோஸ்கோபி மூலமாவே நீங்கள் பண்ணிடுவீங்க? ரெசிபியன்ட்டுக்கு பண்ணுற ஆப்ரேஷன் வந்து ஓப்பன் ஆப்ரேஷன் தான். அதாவது பேஷண்ட்டுக்கு பண்ணுற ஆப்ரேஷன் ஓப்பன் ஆப்ரேஷன் தான். பட் அவங்களுக்குமே பெருசாக வலி இருக்காது. ஓகே. ஓகே. கிரேட். ஓகே சார், கிரேட். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் சார். தேங்க்யூ.